நண்பர்களே, நான் ஒரு டிரைவர் வேலை பார்க்குறேன். வண்டியோட பேட்டரியை பற்றியும் வண்டியோட டயரை பற்றியும் ஒரு விஷயம் சொல்கிறேன். முக்கியமானதை கேளுங்க நண்பர்களே. வண்டியோட பேட்டரி இதை மூடியை ஓப்பன் பண்ணி வண்டிக்கு பிக்சலி வாட்டர் இருக்கான்னு பார்த்து ஊற்றுவீங்க. அதை ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஊற்றுனா வண்டி பேட்டரி சார்ஜ் ஆகாது. வண்டி பேட்டரி சீக்கிரமாக லைஃப் போகுதுன்னா அதுக்கு 3 காரணம் இருக்குது. வண்டியை ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் ஏசி ஆன் பண்ணலாம், மொபைல் சார்ஜர் போடலாம், செட் ஆன் பண்ணி பாட்டு கேட்கலாம். இது 3ம் பண்ணலாம். வண்டி ஆஃபில் இருக்கும்போது இதை பண்ணக்கூடாது. பொதுவாக வண்டி ரன்னிங்கில் பேட்டரி சார்ஜ் ஆகணும். அப்படி ஆகலைன்னா டைனமோவை கழட்டி செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, ரன்னிங்கில் வண்டி போயிட்டுருக்கும்போது ஒரு டயர் வெடிக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் டயர் உப்பி இருக்குன்னு அர்த்தம். டயர் உப்புனதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ பாருங்கள் நண்பர்களே, இந்த டயரை காமிக்கிறேன். இந்த டயரு இப்போ வண்டி எம்டியாக இருக்குது, ஏர் ஃபுல்லாக இருக்குது. லோடு ஏற்றிட்டா டயர் கீழே அமுங்கணும். இப்படி அமுங்குச்சுன்னா டயர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை என்றால் டயர் உப்பி இருக்குன்னு அர்த்தம். நண்பர்களே, பார்த்து கவனமாக டிரைவிங் பண்ணுங்கள்.